முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த முருகனின் மடியில் இருக்கும் பணக்கட்டை தொட்ட உனக்கு இனி எந்த விதத்திலும் பண பற்றாக்குறையோ பண கஷ்டமோ அதன் மூலமாக மன கஷ்டமோ வராத அளவுக்கு இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இப்போது தானே உனக்கு பணக்காரன் ஆகக்கூடிய யோகம் வந்திருக்கு. கண்டிப்பா உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியே நல்ல விதமாக அமையும். நீயும் எப்போதும் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோ. யாரையும் பழிவாங்க நினைக்காதே. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலையின் நிறம் மாறும்போது இலைகள் பழுப்பாக மாறி காய்ந்து தானாகவே மரத்தில் இருந்து உதிர்ந்து விடும் அல்லவா? அதே போலதான் உன் மேலே மற்றவங்க பழி போட்டிருந்தாலும் அல்லது உனக்கு எதிராக மற்றவங்க ஏதாவது செயல்களை செஞ்சிருந்தாலும் அது தானாகவே பழுத்த இலையாக மரத்தில் இருந்து உதிர்வதைப் போல அவர்களுடைய செயல்களும் அதுக்குரிய பலனை அவர்கள் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கும். நீ எப்போதும் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாங்கன்னு ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அதே போல் மற்றவங்க உன்னுடைய நிறை குறைகளை பார்த்து உனக்கு ஏதாவது சொன்னாலும் அதை காதில் வாங்கவோ கவனிக்கவோ வேண்டாம் என் செல்வமே. இந்த எம்பெருமான் முருகன் அடுத்தவங்க நிறை குறைகளை சிந்தித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை இந்த பூமியில் யாருக்குமே கொடுக்கலன்றதை நீ புரிஞ்சுக்கோ. துரோகம் செய்பவர்களிடம் கோபம் இருக்காது. அவங்க எல்லாரையும் சிரிச்சே ஏமாற்றுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கோபப்படுபவர்கள் யாருக்கும் துரோகமே செய்ய மாட்டாங்க. இதை நீ ஆழ்ந்து யோசிக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றிய உண்மைகள் உனக்கு புரிய வரும். உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காதவங்க கிட்ட உன் அன்பை நிரூபிக்கணும்னு தேவையில்லை. உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக உன்னை முழுவதும் புரிந்து கொள்வார்கள் என் செல்வமே. எப்போதுமே ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு அதை சமாளிக்கிறானா, சமாளிக்க தெரிந்தவன் தைரியசாலினா அதை நம்புவது போல நீயும் அமைதியாக இருந்து நீ புத்திசாலிங்கிறத நிரூபிச்சிடு. எப்போதும் எல்லா மனிதர்கள் பேசுவதிலும் சொல்லுவதிலும் 1000 விஷயங்கள் மறைஞ்சிருக்கலாம், உண்மைகள் மறைஞ்சிருக்கலாம். எல்லாத்தையும் மனசில் போட்டு யோசிக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே. யாராவது தேவையில்லாமல் வந்து உன்னையும் உன் வாழ்க்கையும் குறை சொன்னாங்கன்னா உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் சிரிச்சுக்கிட்டே சொல்லு, என் வாழ்க்கை இன்னும் மாறும், இன்னும் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடலன்னு. ஏன்னா யாருடைய வாழ்க்கையில் எப்போ எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரணும்னு இந்த முருகன் எனக்கு தெரியுமல்லவா? எல்லாருக்கும் மரியாதை கொடு. ஆனால் உன் உணர்வுகளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மதிச்சா மட்டும், உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தா மட்டும், அவர்களிடம் பேச்சையும் பழக்கத்தையும் வச்சுக்கிட்டா போதும். நீ கெட்டவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா உண்மையை பேசினாலே உன்னை இந்த உலகம் கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசினாலே இந்த உலகத்து மனிதர்கள் கண்ணுக்கு எல்லாரும் கெட்டவங்களாக தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. தரங்கெட்ட எண்ணமும் தரமில்லாத சிந்தனையும் உடைய மனிதர்கள் பார்வையில் தரமானவன் எது செஞ்சாலும் அது தவறாகத்தானே தெரியும். நீ எப்போதும் எல்லாத்தையும் மனசில் போட்டு யோசித்து கவலைப்படாதே. உன் நல்லதுக்காக, உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் யாராவது தன்னை நல்லவனாக காட்டிக்க நினச்சாங்கன்னா நீ அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. தான் நல்லவன்னு காமிக்கிறதுக்காக அவர்கள் எந்த எல்லையையும் தாண்டி போவார்கள், யார் தலையையும் தூக்கி மிதிப்பார்கள். எப்போதும் நீ ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீன்னா வாழ்க்கையை பற்றின உண்மை உனக்கு புரிய வரும். நீ யாருக்காக பாவம் பார்த்தியோ, யாருக்காக எல்லா நல்லதையும் செய்யணும்னு நினச்சியோ அவங்க தான் சமயம் வரும்போது உன்னை பதம் பார்த்து ஏமாற்றி உன்னை விட்டுட்டு விலகி போவாங்க. அதனால அடுத்தவங்களுக்கு பாவம் பார்க்குறதா இருந்தாலும் அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே. ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பலவீனப்படுத்துது, உனக்கு அதைரியத்தை கொடுக்குது, அதாவது தைரியம் இல்லை ஆளாத மாற்றுது, உனக்குள்ள பயத்தை கொடுக்குதுன்னா முதல்ல அதை தூக்கி எறிஞ்சிடு. எந்த விஷயமும் உன்னை பயப்படுத்தவோ பலவீனப்படுத்தவோ அனுமதிக்காதே. ஒருத்தருடைய குணம் சரியில்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை விட்டு ஒதுங்கி போவது தானே உனக்கு நல்லது. கெட்டவங்க கூட நீ சகவாசம் வைத்து கொள்ளும்போது, கெட்டவங்க கூட நீ பழக்கம் வச்சுக்கும் போது அவர்கள் தரத்துக்கு உன்னையும் இறக்கிடுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் நல்ல மனிதர்களிடம் பேசு, நல்லவங்க கூட நட்பு வச்சுக்கோ.
இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் செய்கிற தவறு என்னன்னு நான் சொல்லட்டுமா? எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நான் மன்னிச்சிருவேன்ற மூட நம்பிக்கையோடு என் கோவிலுக்கே வந்து வணங்குவாங்க. தப்பு செஞ்சுட்டு என்னை வணங்கினா நான் மன்னிப்பேன்னு யாருக்காவது வாக்கு கொடுத்துருக்கேனா என்ன? தப்பு செய்தவர்கள் தெரியாமல் செஞ்சால் வேணும்னா நான் மன்னிப்பனே தவிர, தெரிஞ்சே தவறு செய்திருக்கும் பட்சத்தில் நான் அதற்குரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன். உன் வலியோடும் வேதனையோடும் உன் கூட இல்லாத யாரும், உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக இல்லாத யாரும் உன்னை குறை சொல்ல நீ அனுமதிக்காதே. இந்த உலகத்தில் அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கு இந்த உலகம் அலைப்பாஞ்சிக்கிட்டு கிடக்குது. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நான் ஓடி வர்ற இந்த மனிதர்கள் தான் செய்கிற தவறு எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிற தயாராக இல்லாதவர்களாக தானே இருக்காங்க. தப்பு நீ செஞ்சிருந்தா பயப்படலாம். நீ தப்பே செய்யாமல் அடுத்தவங்க உன்னை தப்பாக நினச்சிருவாங்களோன்றதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை. யார் உன்னை என்னவா நினச்சாலும் உனக்கு கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துட்டு போ. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? அடுத்தவங்க உன்னை நல்லவனா நினைக்கணும்னு நீ நினைக்கிறது தான். மற்றவங்க மனசுக்கும் கண் பார்வைக்கும் நீ நல்ல பிள்ளையாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிற? நீ உண்மையிலேயே நல்ல பிள்ளைன்றது உனக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரிஞ்சால் போதும். இந்த எம்பெருமான் முருகன் எனக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி மனிதர்கள் மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீ யோசித்து பார்க்க வேண்டாம். எல்லாமே இருந்தாலும் கூட, எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட, இல்லாதவர்களைப் போல வாழ்ந்து பழக ஆரம்பிச்சிட்டீன்னா எந்த நேரத்தில் என்ன சங்கடங்கள் வந்தாலும் எதுவுமே உன்னை பெருசாக பாதிக்காது என் செல்வமே. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் சமாளித்து வாழ முடியுன்றதுல நீ உறுதியாக இரு. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் எப்போதும் நீ மட்டும் சரியாக நல்ல ஆளாக இருந்தால் போதாது. நீ சேருகிற மனிதர்களும் நண்பர்களும் உறவுகளின் சேர்க்கையும் சரியாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவங்க செய்த தவறுகள் வெளியே தெரியாத வரைக்கும் எல்லாருமே மகா உத்தமர்கள் போல தான் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா மனிதர்களிடமும் ஏதாவது ஒரு குறையோ தவறோ இருக்க தான் செய்யும். அது வெளியே தெரியாத வரைக்கும் நல்லவனைப் போல நடிக்கும் இந்த மனிதர்கள் வெளியே தெரிஞ்சிச்சுனா தானே யார் எப்படிப்பட்டவங்கன்றது புரிய வரும். நான் எப்போதும் காக்கும் கடவுளாக இருந்து உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்குள் இருக்கும் ஆணவத்தை அழித்து தேவையற்ற சிந்தனைகளை ஒழித்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் அடுத்தவனோட கூடி சேர்ந்து உறவாக கொண்டாடுவார்கள். தேவைகள் குறைய குறைய இங்கு நேரங்களும் தேடல்களும் கூட குறைஞ்சு போயிடுது. நீ எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. இந்த உலகத்தில் நான் உன்னை எவ்வளவோ சோதித்தாலும் கூட, எவ்வளவோ உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது போல நிகழ்வுகளை நடத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் என்னதானே தேடி வர்ற? என்னை கைவிட்டுடாமல் காப்பாற்று முருகான்னு என்னை நாடி வரும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்படியாவது எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் யார் உன்னை ஏசினாலும் பேசினாலும் எல்லாமே நன்மைக்கேதான்னு நினைக்க பழகிக்கோ என் செல்வமே. தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய உண்மையாய் வாழக்கூடிய உன்னை, நல்ல மனிதனாகிய நல்ல பிள்ளையாகிய உன்னை யார் ஏசினாலும் பேசினாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு கெட்டதை நினைப்பவர்கள் அதற்குரிய கெடு பலன்களை சந்திப்பார்கள். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படவோ பயப்படவோ கவலைப்படவோ கண்கலங்கவோ தேவையில்லை என் செல்வமே. ஒருத்தரை பற்றி யார் என்ன எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் அவங்கள பற்றி தப்பாக பேசுறது கூட பாவத்தை தான் கொடுக்கும். நீயும் யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்காம யாரை பற்றியும் பின்னால் பேச வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டினாலும் அதை கொடுப்பதற்கு நான் தயாராக தான் இருக்கிறேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் கொடுப்பது இந்த முருகன்கிறத நீ உணர்ந்துக்கிட்டாலே கிடைப்பதை குறையாக நினைக்க மாட்டாயல்லவா? எப்போவுமே உன் அப்பன் முருகன் உனக்கு எந்த விதத்திலும் குறை வைக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த நவநாகரிக உலகத்தில்
வேஷம் போடுறவனா நல்லவன்னு சொல்கிறாங்க, நல்லதை எடுத்து சொல்கிறவனா கோமாளின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் பழகினாலும் அவன் ஏமாளி, எல்லார்கிட்டையும் அன்பை காட்டி ஏமாந்து போயிடுவான்னு சொல்லுவாங்க. உண்மையை பேசுனா பைத்தியக்காரன், எப்போ பார்த்தாலும் உண்மையை பிடிச்சிக்கிட்டு சுற்றுனான்னு சொல்லுவாங்க. காசு இருந்தால் மட்டும்தான் அவனை கடவுளாக இந்த உலகம் பார்க்கும். அதனால் நீ உண்மை பேசுகிறவனாரு, அன்பு காட்டுற ஆளாரு. எல்லாமே இருந்தாலும் காசு பணத்தையும் சம்பாதிச்சு உனக்கென ஒரு உயர்வான இடத்தை தக்க வச்சுக்கோ என் செல்வமே. அதே நேரத்தில் காசு பணம் மட்டும்தான் பெருசுன்னு நீ யோசிக்க வேண்டாம். ஏன்னா பணம், பேர், புகழ்னு நீ எதை சேர்த்து வச்சாலும் அது கொஞ்ச காலம்தான் உன் கூட இருக்கும். ஆனால் கருணை உள்ளத்தோட, அன்பு நிறைஞ்ச மனசோட நீ புண்ணியத்தை சேர்த்து வைக்கும்போது அது காலாகாலத்துக்கும் உன்னை பின்தொடருன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் சந்தோஷம் மட்டுமே போதும், எனக்கு வேறு எதுவும் வேணான்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் காசு பணம் போதும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ எப்போதும் காசு பணத்தை மட்டுமே பெருசாக நினைக்காம வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கூட உனக்காக கேட்கக்கூடிய பிள்ளையாக இரு. பணத்தை மட்டுமல்ல, மகிழ்ச்சியும் உனக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாக இந்த முருகன் இருக்கேன் என் செல்வமே. வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் முதலீடுனா 24 நேரம் மட்டுமே. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் சாதிக்கிறதும் வீணடிப்பதும் உன் கைகளில் தான் இருக்குது. நீயும் உன் கர்மாவை ஏற்றுக்கிட்டு கடந்து செல்ல தயாராகு. கர்மாவை விட்டு விலகி செல்ல முயற்சி செய்யாதே. கர்மா ஒருபோதும் யாருடைய விலாசத்தையும் தொலைப்பதில்லை. தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி போய் அவங்க செஞ்ச நன்மை தீமைக்கான பலன்களை அவர்களுக்கு கொடுத்தே தீரும். நீயும் எப்போதும் நன்மைகளை மட்டுமே செஞ்சு நல்ல கர்மாக்களை சேர்த்து வச்சுக்கோ. இந்த உலகத்தில் எத்தனையோ கவலைகளும் பிரச்சனைகளும் உனக்கு வந்த போதும், 1000 கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருந்த போதும் நீ என்னை தொழுவதையோ வணங்குவதையோ நிறுத்தவில்லை அல்லவா? முருகா முருகான்னு எவ்வளோ கஷ்டத்திலும் என்னை தானே தேடி வருகிறேன். அதனால தான் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். ஒருத்தரை இழிவாக நடத்திவிட்டு அப்புறம் என்னை வணங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. மனிதர்களை மனிதர்களாக நினைக்க பழகு. உன் மன வேதனைகளுக்கு பாதி காரணமே உன் கற்பனைகள் தான்றதை புரிஞ்சுக்கோ. கண்டதையும் யோசித்து கற்பனை பண்ணிக்கிட்டு நீ எதிர்மறை எண்ணங்களோடு தவிக்க வேண்டாம். உன் எதிர்மறை எண்ணங்களை போக்கி உனக்கான நேர்மறை எண்ணங்களோட உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ சாதனை செய்யும் அளவுக்கு சிந்தனைகளை சிறப்பாக உருவாக்கிக்கோ. நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தரை உனக்கு பிடிக்கலேட்டே நீ அமைதியாக விலகி நின்னுடைய செல்வமே. ஏன்னா மனித வாழ்க்கையில் அது இதுன்னு மற்ற எல்லாத்தையும் விட நிம்மதி ரொம்ப முக்கியம். நீ நிம்மதி இழந்த பிள்ளையாக, வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய பிள்ளையாக வாழ வேண்டாம். எப்போதும் நிம்மதி உனக்கு நிரந்தரமாக இருக்கணுன்றதில் கவனம் வை. நீ உருகி உருகி நேசித்து அடுத்தவங்களுடைய அன்பிலும் பாசத்திலும் கரைந்து போகிறதை விட அன்பிலும் பாசத்திலும் நம்பிக்கையிலும் ஒரு அளவோட உனக்கான எல்லையை வச்சுக்கோ. ஏன்னா அன்பிலும் பாசத்திலும் நீ பணிந்து போகலாமே தவிர அதிகமாக அடங்கி போயிடக்கூடாது. எல்லாரிடமும் பழக்கம் வச்சுக்கலாம், நம்பிக்கை வச்சுக்கலாம். ஆனால் ஒருபோதும் நம்பிக்கையும் பழக்கமும் எல்லை மீறி நீ அவங்களுக்கு அடிமையாக மாறும்படி நீ இறங்கி போயிடக்கூடாது. உன்னிடம் இருப்பதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய். ஆனால் எதையும் இழந்து விடாதே. நீ கவலை கொள்ளலாம், ஆனால் அடுத்த நிமிஷமே அதை தாண்டி எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கணுமே தவிர கவலைகளை நினச்சி மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் யாமிருக்க பயமேன்ற மந்திரம் உனக்குள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எதுக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை. எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன் என் செல்வமே.